டோ ஐபிஎல் ஆக்ஷன் வந்தாச்சு. எல்லாரும் சிஎஸ்கே அவங்கள வாங்கலாம் இவங்கள வாங்கலாம்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சில பேர் வேற சிஎஸ்கே ஆக்ஷன்ல மட்டும் சரியா போடலாம்னா இந்த சீசனே காலி நமக்கு டர்வ கிளப்பின்னு இருக்கீங்க. ஆனா உண்மையா இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி டீம் ஒண்ணு அவ்வளவு மட்டமாலாம் இல்ல. இருக்கிற ஆளுங்களை வச்சு ஒரு பிளேயிங் லெவனையே செட் பண்ணலாம். அதனால இவங்க அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு பயன்படுத்துறதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ வாங்க இருக்கிற பாய்புலைகளை வச்சு நம்ம ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே ரொம்ப கிட்ட வந்துட்டோம் இந்த 100K சப்ஸ்கிரைபர் அடிச்சு சில்வர் பிளே பட்டனை வாங்குறதுக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாத பயபுள்ளைங்களா இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களா. வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும். ஷேர் பண்ண பயபுள்ளைங்களா ஒரு கமாண்டையும் போட்டீங்கன்னா அடுத்த வீடியோல நான் மென்ஷன் பண்றேன். இப்போ வாங்க இருக்கிற பயபுள்ளைங்களை வச்சு ஒரு பிளேயிங் லெவனை பார்ப்போம். ஓப்பனிங் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சேட்டன் சஞ்சு. சத்தியமா சொல்றேன் ரெண்டு பேரும் சும்மா பேய் ஃபார்ம்ல இருக்காங்கடாயாவா. சையத் புசக்கலி டோர்னமெண்ட்ல ரெண்டு பேரும் கட்டுல போனதுல இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே அடுத்தடுத்து 2 செஞ்சுரி, அதுவும் பயபுலியோட குருநாதர் மாதிரியே பால ஆகாயத்திலே பறக்க விடுறாப்புல. குருநாதர் யார் தெரியுமா? ஹிட் மேன் ரோஹித் சர்மா. இன்னொரு பக்கம் நம்ம சேட்டன் பயபுல சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் பயங்கர கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாப்புல. அதுக்காக பொறுமையா தான் ஆடுறாருன்னு நினைச்சுக்க போறீங்க. தேவைப்பட்டா ராக்கெட்டை லான்ச் பண்றாரு. இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல 2 பேரும் மஞ்சள் சொக்காயம் மாட்டின்னு வந்து ஆப்போனண்ட்டுக்கு பவர் பிளேயரே பழைய கட்ட போறாங்க. மாத்திரே ஒரு பக்கம் பறக்க விடுவாப்புல, சஞ்சு இந்த பக்கம் கேவ கொண்டு போவாப்புல. தேவைப்பட்டா சஞ்சுவாலையும் லான்ச் பண்ண முடியும். தப்பி தவறி 2 பேரும் செட் ஆயிட்டாங்கன்னு வைங்க, பயங்கர டேஞ்சரஸா மாறிடுவாங்க ஆப்போனண்ட்டுக்கு. நம்பர் 3 கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். கேப்டன் சார் இப்போதான் இந்தியன் டீமுக்காக நம்பர் 4ல ஒரு காட்டிட்டு வந்திருக்காப்புல. வெறியோட இருக்கான் தலைவா. இந்த வருஷம் ஒரு காட்டாம விட மாட்டான். நீங்க வேணா பாருங்க, ஏதோ ஓப்பனிங் வந்தா கூட பால ஸ்விங்கி சக்குன்னு போட்டு தலைவனை எடுக்கலாம். இப்ப தலைவன் மிடில் ஆர்டர் பக்கம் வந்துட்டான். ஸ்பின்ன போட்டு எந்த போலகிறான்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயபுள்ளதான் இந்தியன் டீமுக்கே நம்பர் 4 ஆடுது. தேவைப்பட்டா நம்பர் 4ல கூட இறக்கி விடலாம். நம்பர் 4 ஊர்வில் பட்டேல். சையத் முசகலி ட்ரோஃபில ஃபர்ஸ்ட் மேட்ச போட்டு போலன்னு எடுத்தாப்புல ஆப்பனன்ட்ட. அப்புறம் பார்த்தா பஸ் போயிடுச்சு. என்னடி இதனை பார்த்தா திடீர்னு 11 பாலுக்கு 39 ரன் அடிச்சு பொழந்திருக்காப்புல ஆப்பனன்ட்ட. பயபுள்ளைக்கு இந்த டுக்கெல்லாம் வராது போல. அடிச்சா வான வேடிக்கை தான். இந்த பார்த்தா விக்கெட்டெல்லாம் காப்பாத்திக்கின்ற கதையே கிடையாது. நமக்கும் அதானே வேணும். ஓபனர்ஸ் விக்கெட்டை சீக்கிரமா விட்டா தலையோட நம்பர் 3 அனுப்பிய போலன்னு பொழக்க சொல்லலாம். ஏன்னா தலைவன் டாப் ஆர்டர்ல தான் காட்டொடி அடிச்சுன்னு இருக்கான். நம்பர் 5 இந்தியன் டீமோட பிரைம் ஆல்ரவுண்டர் சிவம் டூபே. நம்ம ஆறுசாமி அப்படின்னு நான் சொன்னதான் என்ன அசிங்கமா கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு காலத்துல ஆறுசாமியா இருந்தாப்புல, இப்ப டொக்கு சாமியா ஆயிட்டாரு. தலைவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னா ஒரு காலத்துல ஸ்பின்னர்ஸ பறக்க விடுவாப்புல. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போட்டு இப்ப பவுலர் ஆயிட்டாப்புல. ஆனா அதுக்காக சிஎஸ்கேல பவுலிங் கொடுத்துட போறீங்க என்ன நடக்குன்னு தலைவனுக்கே தெரியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு, தலைவனை இறக்கியே ஆகணுன்ற கட்டாயம்னா இல்ல. மாத்திரே சஞ்சு ருத்து இவங்க 3 பேரிலே யாராவது ஒருத்தர் பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பா ஆடுவாங்க. எனக்காவது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு தலைவனை இறக்கிக்கினா போதும். மத்தபடி தலைவர் கீழேயே இறக்கி வராம புத்தி பாதுகாத்துக்கலாம். நம்பர் 6 நம்ம சிங்க குட்டி தங்கா குட்டி பேபி ஏபி டெவால் பிரேவிஸ். ஏன்னா பிரேவிஸ போய் நம்பர் 6 அனுப்புறீங்களா அப்படின்னு பயப்படாதீங்க. தேவைப்பட்டா சிவந்து போய் அனுப்பலாம் மேல, இல்லைன்னா தலைவனை அமைச்சு லான்ச் பண்ணலாம். ஏன்னா ஃபார்ம்ல இருக்காண்டாயாவா கண்ணா முன்னு கண்ணா பின்னால பால பறக்க விடலாம். பயவுல நமக்கு கிடைச்சதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம். சும்மா பேய் ஃபார்ம்ல இருக்கா, எங்க போனாலும் கும்மா குத்துறான். இருக்கிற இந்த வருஷம் சம்பவம். ஆனா தெய்வமே அம்பையர் அவுட்டு குத்துதான் நேரா நடை கட்டி கிளம்பிடாத. தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ண, ரிவ்யூ இருக்குதா இல்லையா, எடுக்கலாமா எடுக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசிப்பா. தெய்வமே நீ பாட்டு அவுட்டு கொடுத்துதான் நேரா ரோபோ மாதிரி நடந்து போயிடாதப்பா. அடுத்து நம்பர் 7 நம்ம ஜெயின் பிளம்பிங்கோட சித்தப்பா பையன் ஜாமி ஹோவர்டன். பயமுள்ள யாரோட தெரியாம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. மோசமான ஆட்டக்காரான மேக்ஸி ரசில் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி ஆளுங்க பட்ட பாகியம் போராட்டி லேகியம். ஆனா தலைவன் அப்படி இல்ல, கேமுக்கு ஏத்த மாதிரி ஆடி கேம கொண்டு போய் தேவைப்பட்டா பால பழக்க விட்டு வின் பண்ணுவான். லாஸ்ட் இயர் அந்த கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ்ல பால தூக்கி எப்படி ஸ்ட்ரைட்ல
சொருனான்னு பாத்தீங்களா? இந்தியன் கண்டிஷன் தான் கொஞ்சம் செட் ஆகாம இருக்கு. செட் பண்ணிட்டான். செட் ஆனுங்க ஆப்பனன். ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலாம் போட்டு போலாந்து எடுத்துட்டு இருக்கிறான். ரீசெண்டா நியூசிலாண்ட உரிச்சிட்டான். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங்லயே ஒரு ஏத்த முடியும். சிஎஸ்கே தயவு செஞ்சு தலைவனோட பொட்டன்சியல் தெரிஞ்சு ஆட வைங்க. ஆட வச்சா பேட்டிங் கொடுங்கயா. நம்பர் 8 MSD. இவரை பத்தி நான் பேசணுமா என்ன? குருநாதர் பேட்டிங் வரணும்னே அவசியம் இல்ல. மேல இருக்கிற பயபுலிகளே மனித வெடிகுண்டா மாத்தி விட்டு ஆப்பனண்ட பார்க்க விடுவாப்புல. அதனால குருநாதர் உள்ள இருந்தா மட்டும் நமக்கு போதும். நம்பர் 9 நூர் அகமது. நம்பி 4 ஓவர் கொடுக்கலாம். எப்படினாலும் 2 பேரை போட்டுருவான். பாலு மட்டும் தலைவன் சொல்றத கேட்டுச்சே பேட்ஸ்மேனுக்கு அப்புறம் ததியினத்தும் தாம் தான். நம்பர் 10 AK-47 அன்ஷுல் கம்போல். சாத் புஸ்தகலி ட்ரோஃபி பார்த்து அவனுக்கு தெரியும் என்ன ஃபார்ம்ல இருக்கான்னு. அபிஷேக் சர்மா, பிரப்சிம்ரன் சிங் இந்த சூப்பர் ஓவர்ல 2 பேரையும் 3 பால் எடுத்துட்டான். அபிஷேக் சர்மா ஊரெல்லாம் போட்டு பெரிய பிடிச்சுன்னு வந்தா. ஆனா தலைவனை ஒண்ணுமே பண்ண முடியல. 2 டைம் சொருவிட்டாப்ல. ஏதோ அந்த ஒரு மேட்ச் தான் நினைச்சுக்க போறீங்க. மேட்ச் சொருவிட்டு இருக்கான் தலைவன். இன்னைக்கு தேதிக்கு நம்மளோட பெஸ்ட் பவுலர்னா தலைவன் தான். நம்பர் 11 கலீல் அகமது. உண்மையா பைபிள என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா பவர் பிளேல ஜிங்கு ஜக்கு பால போட்டு விக்கெட் பாப்பல. போன வருஷம் அதான் நமக்கு பண்ணாரு. போன வருஷம் நம்மளோட பிரைம் பவுலரு கலீல் அகமது தான். இம்பாக்ட் பிளேயரா நம்மளோட குட்டி ஜாசில் விட்டு நேதர் நெல்லி. சிஎஸ்கே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. பைபிளியோட வேல்யூ தெரியாம. ரீசெண்டா இந்தியாவையே எப்படி சொல்லணும்னு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு பிளேயிங்ல உள்ள ஆட வச்சிருந்தேன். உங்களுக்கு புண்ணியமா போகுது. யோ அவன் எங்க தாயா பவுலரு. பிபிஎல் அவன் கேப்டனியா. தேவைப்பட்டா பேட்டிங்கும் பண்ணுவான், பவுலிங்லயும் சுருவான். ஒரு ஆல்ரவுண்டரியா வேற. நம்பி இறக்கி ஒரு ஆப்பனண்ட நாசம் பண்ணிட்டு போயிடுவான். ஓப்பனிங் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சங். நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட். நம்பர் 4 ஊர்வில் பட்டேல். நம்பர் 5 சிவம் துபே. நம்பர் 6 டெவால் பிரேவிஸ். நம்பர் 7 ஜாமி ஓவர்டன். நம்பர் 8 MSD. நம்பர் 9 நூர் அகமது. நம்பர் 10 அன்ஷுல் கம்போச். நம்பர் 11 கலீல் அகமது. அண்ட் இம்பாக்ட் பிளேயர் நம்பர் நேதன் எலிஸ். இதுல 8 பேரால பேட்டிங் பண்ண முடியும், 6 பேரால பவுலிங் போட முடியும். இதுக்கு மேல என்ன வேணும்? உடனே போன வருஷம் இந்த டீமை வச்சுதான் நீங்க குவாலிஃபை கூட ஆகலன்னு வந்துடாதீங்க. செருப்பொடியெல்லாம் வாங்கி குவாலிஃபை ஆக மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு டீமே செட் பண்ணோம். நாங்க உண்மையே சொல்றேன், இது ரண கொடூரமான டீம். இதோட ஆக்சுவலா எவனையாவது எடுத்தா இன்னும் கொடூரமா தான் மாறும். இந்த ஹா ஹூ ஆக்ஷன் சரியா பண்ணல, அவ்வளவுதான். ஹா ஹூ ஹான்றீங்களே, நம்பாதீங்க. இப்போவே டீம் பங்கமா இருக்கு. சரி, ஓகே, வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்களா? கிரிக்கெட் பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்போ நம்ம சிஎஸ்கேவோட ஃபேன்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிட்டு அப்படியே யாரெல்லாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க பாப்போம். அடுத்த வீடியோ நான் மென்ஷன் பண்றேன். அப்புறம் இது இந்த ஹைப்னு இருக்காமே, அந்த ஹைப்பையும் கொஞ்சம் ஏற்றி விடுங்க நம்ம வீடியோ.